அரசாங்கம் விசுவாசமற்ற வகையில் பேச்சுவார்த்தையை இழுத்தடிக்கின்றது. கிருஷ்ணாவுடனான சந்திப்பில் சம்பந்தன். விடுதலை புலிகளின் செயற்பாடுகள் குறித்து அவதானமாக இருக்குமாறு ஐரோப்பிய நாடுகளில் உள்ள தனது தூதுவர்களுக்கு ஸ்ரீலங்கா பணிப்பு. வர்த்தகம், உயர்கல்வி உட்பட 9 ஒப்பந்தங்களில் கட்டாருடன் ஸ்ரீலங்கா கைச்சாத்து. ஆர்ப்பாட்டங்களை அடுத்து அரசு அதிருப்தியாளர்களுடன் பேச ரொமேனிய அரசு இணக்கம். பாகிஸ்தான் தலைமை அமைச்சருக்கு எதிராக உச்சநீதிமன்ற அழைப்பாணை. வணக்கம். இனி தொடர்வது விரிவான செய்திகள். தமிழீழ விடுதலை போராட்டத்தை முன்னெடுத்து சென்ற ஒப்பற்ற வரலாற்று நாயகர்களில் ஒருவராக விதந்தோத்தப்படும் தளபதி கேர்னல் கிட்டுவின் நினைவு நாள் இன்றாகும். தேசிய தலைவர் வேலுப்பிள்ளை பிரபாகரனிடம் ராணுவ பயிற்சி பெற்ற கேர்னல் கிட்டு 1983 ஏப்ரல் 7ஆம் தேதி விடுதலை புலிகளின் தாக்குதல் அணியில் 2வது பொறுப்பாளராக நிலையுயர்த்தப்பட்டார். இதன்பின் உள்ளூராட்சி தேர்தலை புறக்கணிக்கும் பொருட்டு யாழ்ப்பாணம் கந்தர்மடம் வாக்குச்சாவடியில் ராணுவம் மீது நடாத்தப்பட்ட தாக்குதல், ஜூலை 23இல் ராணுவ வாகனங்கள் மீது நடாத்தப்பட்ட திருநெல்வேலி கண்ணிவெடி தாக்குதல் என்பவற்றிலும் கலந்து கொண்டார். 1983 இறுதி காலத்தில் இந்தியாவுக்கு பயிற்சிக்கென சென்ற இயக்கத்தின் முதற்குழுவில் கிட்டு இடம்பெற்றார். பயிற்சியை முடித்து தமிழீழம் வந்த கிட்டு 1984 மார்ச் 2இல் நடைபெற்ற குருநகர் ராணுவ முகாம் தாக்குதல் உட்பட்ட பல்வேறு தாக்குதல்களில் முக்கிய பங்கு வகித்து நெறிப்படுத்தினார். இதே நேரம் யாழ் மாவட்ட தளபதியாக இருந்த கேப்டன் பண்டிதர் 1985 ஜனவரி 9இல் வீரச்சாவடைய அவரின் இடத்துக்கு கிட்டு நியமிக்கப்பட்டார். லெப்டினன்ட் கர்னல் குட்டிஸ்ரீ உட்பட 10 பேருடன் குவேக்கர்ஸின் சமாதான செய்தியுடன் சர்வதேச கடற்பரப்பினூடாக MV அஹத் என்ற கப்பலில் தமிழீழம் திரும்புகையில் இந்திய கடற்படையால் சுற்றி வளைக்கப்பட்ட போது கப்பலை வெடிக்க வைத்து உயிரிழந்தார். அரசாங்கத்துடனான பேச்சுவார்த்தையில் தமிழ் தேசிய கூட்டமைப்பு நேர்மை பேணி வருகின்ற போதிலும் அரசாங்கம் விசுவாசமற்ற விதத்தில் பேச்சுவார்த்தையை இழுத்தடிப்பதாக தமிழ் தேசிய கூட்டமைப்பு நாடாளுமன்ற தூதுக்குழு இன்று மாலை இந்திய வெளியுறவு அமைச்சர் கிருஷ்ணாவுடனான சந்திப்பின் போது தெரிவித்துள்ளது. இந்த சந்திப்பு கொழும்பு டாஜ் ஹோட்டலில் இடம்பெற்றது. ஒரே நாட்டுக்குள் நியாயமானதும் நிலைத்து நிற்கக்கூடியதும் நடைமுறைப்படுத்தக்கூடியதுமான அரசியல் தீர்வு ஒன்றை காண வேண்டும் என்பதில் தமிழ் தேசிய கூட்டமைப்பு உறுதியாக செயற்படுகிறது என்றும் கூட்டமைப்பு தூதுக்குழு இந்திய வெளியுறவு அமைச்சரிடம் தெரிவித்துள்ளது. இந்த தகவலை கூட்டமைப்பு தூதுக்குழுவின் தலைவர் இரா சம்பந்தன் GTVக்கு தெரிவித்தார். குறித்த தூதுக்குழுவில் நாடாளுமன்ற உறுப்பினர்களான மாவி சேனாதிராஜா, சுரேஷ் பிரேமச்சந்திரன், செல்வம் அடைக்கலநாதன், பொன் செல்வராஜா மற்றும் MA சுமந்திரன் ஆகியோர் இடம்பெற்றிருந்தனர். தமிழ் பேசும் மக்களின் குறிக்கோளை அடைய முடியாத விதத்தில் அர்த்தமற்ற பேச்சுவார்த்தையாக இது தொடருமானால் தமிழ் பேசும் மக்கள் இப்பேச்சுவார்த்தையில் நம்பிக்கை இழக்கும் நிலை ஏற்படும் என்றும் கூட்டமைப்பு தூதுக்குழு இந்திய வெளியுறவு அமைச்சர் கிருஷ்ணாவிடம் வலியுறுத்தியதாகவும் சம்பந்தன் தெரிவித்தார். இதேவேளை 4 நாள் உத்தியோகபூர்வ விஜயத்தை மேற்கொண்டு இன்று மாலை கொழும்பு விமான நிலையத்தை சென்றடைந்த இந்திய வெளிவிவகார அமைச்சர் எஸ்.எம். கிருஷ்ணாவை ஸ்ரீலங்காவின் வெளிவிவகார அமைச்சர் GL பீரிஸ் விமான நிலையத்துக்கு சென்று வரவேற்றார். நாளை ஸ்ரீலங்காவின் வெளிவிவகார அமைச்சர் பீரிஸ் மற்றும் எதிர்க்கட்சித் தலைவர் ரணில் விக்ரமசிங்கே ஆகியோரை சந்திப்பார் என கொழும்பில் உள்ள இந்திய தூதரகம் தெரிவித்துள்ளது. ஸ்ரீலங்கா அரசியலப்புடன் நடத்தும் பேச்சுவார்த்தைகளில் வடக்கின் மீள்குடியேற்றம், வீட்டு வசதி, தொடருந்து போக்குவரத்து அபிவிருத்தி, விவசாயம் ஆகிய துறைகளுக்கு உதவுவது குறித்து பேசுவார் என்றும் இந்திய தூதரகம் தெரிவித்துள்ளது. நாளை மறுதினம் புதன்கிழமை வடபகுதிக்கு செல்லும் இந்திய வெளிவிவகார அமைச்சர் எஸ்.எம். கிருஷ்ணா யாழ்ப்பாணம், கிளிநொச்சி மாவட்டங்களில் நடைபெற இருக்கும் பல்வேறு முக்கிய நிகழ்வுகளில் கலந்து கொள்வார். கிளிநொச்சிக்கு விஜயம் செய்யும் அவர் கிளிநொச்சி மருத்துவமனைக்கு 100 மில்லியன் ரூபாய் பெறுமதியான மருத்துவ உபகரணங்களை கையளிக்க உள்ளார். யுத்தத்தினால் சேதமடைந்து இந்திய அரசின் உதவியுடன் புனரமைக்கப்பட்ட பாடசாலைகளையும் கிளிநொச்சியில் திறந்து வைப்பதோடு போரினால் பாதிக்கப்பட்ட மக்களுக்கு இந்திய அரசினால் வழங்கப்பட உள்ள 10,000 சைக்கிள்களில் 250 சைக்கிள்களை வழங்குவார் என கொழும்பில் உள்ள இந்திய தூதரகம் தெரிவித்துள்ளது. இந்திய வீடமைப்பு திட்டத்தின் ஒரு பகுதியாக யாழ் அரியாலை பகுதியில் அமைக்கப்பட்டுள்ள 50 வீடுகளை உரிமையாளர்களிடம் கையளிக்க உள்ளார். இதேவேளை தமிழர்களின் உணர்வுகளை கணக்கில் எடுத்து தமது கொள்கைகளை வகுத்துள்ளதாக இந்திய வெளிவிவகார அமைச்சர் கிருஷ்ணா ஸ்ரீலங்காவுக்கான தனது பயணத்துக்கு முன்னர் புதுடில்லியில் வைத்து ஊடகங்களுக்கு தெரிவித்தார்.
தீர்க்கப்படாத அனைத்து பிரச்சனைகளும் பேச்சுவார்த்தைகள் மூலம் இரு பகுதியினருக்கும் திருப்தி தரும் வகையில் தீர்க்கப்பட வேண்டும் என்பதே தமது நோக்கம் என்றும் கிருஷ்ணா தெரிவித்தார். விடுதலை புலிகள் இயக்கத்தின் செயற்பாடுகள் குறித்து மிகவும் அவதானமாக இருக்குமாறு ஐரோப்பிய நாடுகளில் உள்ள ஸ்ரீலங்கா தூதுவர்களுக்கு ஸ்ரீலங்கா வெளிவிவகார அமைச்சு அறிவுறுத்தியுள்ளது. விடுதலை புலிகள் இயக்கத்தின் சின்னங்களை கொண்டு முத்திரைகள் வெளியிட அண்மையில் சில நாடுகள் நடவடிக்கை எடுத்திருந்தன. அதன் மூலம் விடுதலை புலிகள் இயக்கத்துக்கு ஆதரவு வழங்கும் பிரிவினரின் செயற்பாடுகள் புலப்படுவதாக ஸ்ரீலங்கா வெளிவிவகார அமைச்சு தூதுவர்களுக்கு அறிவித்துள்ளது. பிரான்ஸ், பிரித்தானியா மற்றும் கனடா ஆகிய நாடுகளில் விடுதலை புலி முத்திரைகள் வெளியிடப்பட்டதோடு அதற்கு வெளிவிவகார அமைச்சு கடும் எதிர்ப்பை தெரிவித்திருந்தது. உத்தியோகபூர்வ விஜயம் ஒன்றை மேற்கொண்டு கொழும்பு சென்றிருக்கும் கட்டார் ஷேக் ஹமாட் பின் ஹலிபா அல் டானிக்கும் ஸ்ரீலங்கா அதிபர் மஹிந்த ராஜபக்சவும் இடையில் இன்று காலை கலந்துரையாடல் ஒன்று இடம்பெற்றுள்ளதாக ஸ்ரீலங்கா அதிபரின் செயலகம் விடுத்திருக்கும் அறிக்கையில் தெரிவிக்கப்பட்டுள்ளது. இக்கலந்துரையாடலின் பின்னர் இரு நாடுகளுக்கும் இடையில் ஜனாதிபதி முன்னிலையில் 9 புரிந்துணர்வு ஒப்பந்தங்கள் கைச்சாத்திடப்பட்டுள்ளன. உயர்கல்வி மற்றும் விஞ்ஞான ஆய்வுகளுக்கான புரிந்துணர்வு ஒப்பந்தம், பொருளாதார வர்த்தகம் உட்பட ஏனைய 9 ஒப்பந்தங்கள் கையெழுத்திடப்பட்டுள்ளன. ஸ்ரீலங்கா அரசலைவர் மஹிந்த ராஜபக்சவுக்கு எதிராக ஐக்கிய அமெரிக்காவின் கொலம்பியா நீதிமன்றத்தில் தாக்கல் செய்யப்பட்டிருந்த வழக்கின் தீர்ப்பு நாளை செவ்வாய்க்கிழமை வழங்கப்பட உள்ளது. திருகோணமலையில் பாதுகாப்பு படையினரின் துப்பாக்கிச் சூட்டில் பலியான மாணவரின் பெற்றோர் இந்த வழக்கை தாக்கல் செய்திருந்தனர். இந்த வழக்கு தொடர்பில் அமெரிக்க சட்டமாதிபர் திணைக்களத்திடம் கொலம்பியா நீதிமன்றம் விளக்கம் கோரியிருந்தது. இந்த நிலையில் ஸ்ரீலங்கா அரசு தலைவர் ராஜதந்திர சிறப்புரிமை பெற்றவராக இருப்பதால் அவருக்கு எதிராக வழக்கு தொடர முடியாது என அமெரிக்க சட்டமாதிபர் திணைக்களம் அறிக்கைப்படுத்தியதாக ஊடகங்கள் தெரிவித்தன. உண்மையை கண்டறியும் ஆணைக்குழுவின் இறுதி அறிக்கைக்கு தமிழ் தேசிய கூட்டமைப்பு தனது உத்தியோகபூர்வ மறுமொழியை வெளியிட்டுள்ளது. 100க்கும் மேற்பட்ட பக்கங்களில் விரிந்து செல்லும் இந்த அறிக்கையில் யுத்தம் குறித்த கணக்கு ஒப்பீப்பு பற்றிய முக்கிய விடயங்களை ஆணைக்குழு அறிக்கை கவனத்தில் கொள்ளவில்லை என்று தெரிவிக்கப்பட்டுள்ளது. மோசமான போர்க்குற்றச்சாட்டு சுமத்தப்பட்டுள்ள ஆயுத படையினர் மற்றும் குடியியல் அதிகாரிகள் முதலானோரை பாதுகாக்கும் முகமாகவே இந்த ஆணைக்குழு அறிக்கை உருவாக்கப்பட்டிருப்பதாகவும் கூட்டமைப்பின் விரிவான பதிலில் கூறப்பட்டுள்ளது. ஆணைக்குழுவின் அறிக்கையை முழுமையான ஆய்வுக்கு உட்படுத்தி இந்த மறுமொழி வெளியிடப்பட்டுள்ளதாக கூட்டமைப்பு தெரிவித்துள்ளது. உண்மையை கண்டறியும் ஆணைக்குழுவின் ஒட்டுமொத்த நடவடிக்கைகளும் தமிழ் சமூகத்தின் நம்பிக்கையை வென்றெடுக்கக்கூடிய வகையில் அமையப்பெறவில்லை என இதில் சுட்டிக்காட்டப்பட்டுள்ளது. விடுதலை புலிகளின் அனுதாபி என்று சந்தேகிக்கப்படும் நபர் ஒருவர் ஆட்கடத்தல் தொடர்பில் சென்னை செங்கல்பட்டில் வைத்து கொச்சி காவல்துறையினரால் கைது செய்யப்பட்டுள்ளதாக செய்தி வெளியாகியுள்ளது. கேரளாவிலிருந்து மீன்பிடி படகொன்றில் சட்டவிரோதமாக 39 இலங்கை தமிழர்களை ஆஸ்திரேலியா அனுப்ப முயன்ற சம்பவம் தொடர்பில் இவர் கைது செய்யப்பட்டுள்ளார். கைது செய்யப்பட்டவர் கண்டியைச் சேர்ந்த 38 வயதான செந்தூரன் என்று டைம்ஸ் ஆஃப் இந்தியா தெரிவித்துள்ளது. குறித்த சந்தேக நபரை தடுப்பு காவலில் வைத்து விசாரிப்பதற்கு காவல்துறை நீதிமன்றத்திடம் அனுமதி கோர உள்ளது. கடந்த ஆண்டு செப்டம்பர் மாதம் இடம்பெற்ற ஆட்கடத்தல் முயற்சி தொடர்பான இந்த சம்பவத்தில் 4 கேரளத்தவர்கள் உள்ளடங்கலாக 9 பேர் கைது செய்யப்பட்டதாக அறிய வருகிறது. ஜேவிபியில் இருந்து பிரிந்து சென்ற அதிருப்தியாளர்கள் குழு காணாமல் போயுள்ள தமது செயற்பாட்டாளர்கள் இருவரையும் விடுவிக்க கோரி நாளைய தினம் ஆர்ப்பாட்டம் ஒன்றை யாழ்ப்பாணத்தில் முன்னெடுக்க உள்ளது. ஜேவிபி அதிருப்தியாளர்கள் ஒன்றிணைந்து அமைத்த மக்கள் போராட்டத்துக்கான இயக்கத்தை யாழ்ப்பாணத்தில் நிறுவும் முயற்சிகளில் ஈடுபட்டிருந்த வேளை குறித்த குழுவைச் சேர்ந்த செயற்பாட்டாளர்களான லலித்குமார் வீரராஜ், குகன் முருகநாதன் ஆகிய இளைஞர்கள் டிசம்பர் 9ஆம் தேதி அன்று காணாமல் போயிருந்தனர். இவர்கள் ஸ்ரீலங்கா ராணுவத்தால் கடத்தப்பட்டதாக ஜேவிபி அதிருப்தியாளர்கள் குழு குற்றம் சுமத்தியுள்ளது. இன்று ஆர்ப்பாட்டத்தில் பங்கேற்பதற்காக தெற்கில் இருந்து நூற்றுக்கணக்கான செயற்பாட்டாளர்கள் யாழ்ப்பாணம் நோக்கி பயணமாகியுள்ளதாக அந்த அமைப்பைச் சேர்ந்த உடுல் பிரேமரட்ன கூறியுள்ளார். ஏனைய அரசியல் கட்சிகளைச் சேர்ந்தவர்களும் மனித உரிமை செயற்பாட்டாளர்களும் இந்த ஆர்ப்பாட்டத்தில் பங்கு கொள்ள உள்ளதாக அவர் தெரிவித்துள்ளார். இதேவேளை ஜேவிபியில் இருந்து பிரிந்து சென்றுள்ள அதிருப்தியாளர்கள் குழு நாட்டின் ஜனநாயகத்துக்கு அச்சுறுத்தலாக உள்ளதாக ஸ்ரீலங்கா சுதந்திர கட்சியின் செயலாளரும் அரசாங்க அமைச்சருமான மைத்ரிபால சிறிசேன தெரிவித்துள்ளார். பல்கலைக்கழகங்களில் தற்போது தோன்றியுள்ள நெருக்கடி நிலைமைக்கும் இவர்களே காரணம் என்றும் அவர் குற்றம் சுமத்தியுள்ளார். பொலனறுவையில் இடம்பெற்ற நிகழ்வொன்றில் கலந்து கொண்டு பேசும் போதே அவர் இவ்வாறு தெரிவித்துள்ளார். இந்த குழு ஆயுத போராட்டத்தின் மூலம் பிரச்சனைகளை தீர்க்கலாம் என்ற நிலைப்பாட்டை கொண்டுள்ளதாகவும் மைத்ரிபால சிறிசேன தெரிவித்தார். தமிழீழ விடுதலை புலிகள் அமைப்பில் அங்கம் வைத்த முன்னாள் போராளிகளுக்கு ஸ்ரீலங்கா அரசாங்கம் எச்சரிக்கை விடுத்துள்ளது. நாட்டை நிலைகுலைக்க முயலும் அமைப்புகளில் ஏதேனும் ஒன்றோடு இணைந்து கொள்ளும் பட்சத்தில் முன்னாள் போராளிகள் கைது செய்யப்படுவார்கள் என புனர்வாழ்வுக்கான ஆணையாளர் நாயகம் மேஜர் ஜெனரல் சந்தன ராஜகுரு
கொழும்பு ஊடகம் ஒன்றுக்கு தெரிவித்துள்ளார். முன்னாள் போராளிகள் அரசியலில் ஈடுபடுவதில் எந்த தடையும் கிடையாது என்று கூறியிருக்கும் ராஜகுரு, எனினும் அதற்கு அவர்கள் சட்டபூர்வமான மார்க்கங்களை பின்பற்ற வேண்டும் என்று தெரிவித்துள்ளார். கிளர்ச்சி மூலமாக அரசாங்கத்தை ஆட்சியிலிருந்து கவிழ்க்க முயல்வது சட்டவிரோதமானது என்று அவர் தெரிவித்துள்ளார். ஜேவிபியிலிருந்து பிரிந்து சென்றுள்ள மாற்றுக்குழு தமது அமைப்பில் விடுதலை புலிகள் அமைப்பில் இருந்த போராளிகளை இணைத்துக் கொண்டுள்ளதாக பல்கலைக்கழகங்களுக்கு இடையிலான மாணவர் ஒன்றிய தலைவர் உடுல் பிரேமரட்ன கூறியிருந்தார். இது குறித்து வினவப்பட்ட போதே சந்தன ராஜகுரு மேற்கண்டவாறு கூறியுள்ளார். புனர்வாழ்வளிக்கப்பட்டு விடுவிக்கப்பட்ட போராளிகளை தமது அதிகாரிகள் கண்காணித்து வருவதாகவும் இத்தகைய கிளர்ச்சி குழுவில் அவர்கள் இணைந்து கொண்டதாக இல்லை என்றும் அவர் கூறியுள்ளார். சென்னை ஷேப்பாக்கத்தில் அமைந்துள்ள தமிழக அரசு அலுவலகமான எழிலகத்தில் ஏற்பட்ட பாரிய முடிவு செய்யப்பட்டதை அடுத்து நைஜீரியாவில் பாரிய ஆர்ப்பாட்டங்களும் வேலை நிறுத்த போராட்டங்களும் இடம்பெற்று வந்தன. இதன் காரணமாக முழு நாடுமே முடக்க நிலைக்குள் மூழ்கும் சூழ்நிலை அங்கு தோன்றியிருக்கிறது. ஜனவரி 1ஆம் தேதி மானியம் நிறுத்தப்பட்டதை அடுத்து எரிபொருள் விலை 2 மடங்கிலும் கூடுதலாக அதிகரித்திருந்தது. முன்னதாக பாதுகாப்பு காரணங்களின் நிமித்தம் வீதி ஆர்ப்பாட்டங்களை இடைநிறுத்தியிருந்த தொழிற்சங்கங்கள் தமது கோரிக்கைகள் செவிமடுக்கப்படாத பட்சத்தில் 1 வார கால தொழில் நிறுத்த போராட்டம் முன்னெடுக்கப்படும் என்று எச்சரித்திருந்தன. வேலைநிறுத்த போராட்டம் காரணமாக நாட்டின் சில பாகங்களில் சட்ட ஒழுங்கு சீர்கெடும் நிலைமை தோன்றியுள்ளதை ஜொனாதன் ஒப்புக்கொண்டிருக்கின்றார். ஆர்ப்பாட்டங்கள் ஆரம்பமானதற்கு பிறகு நைஜீரிய தலைநகர் லாகோஸில் பல இடங்களில் முதல் முறையாக ராணுவ சோதனை சாவடிகள் நிறுவப்பட்டுள்ளதாக தெரிவிக்கப்படுகின்றது. மேற்குலக நாடுகளுக்கான எண்ணெய் விநியோகத்தை வளைகுடா நாடுகள் அதிகரிக்க கூடாது என ஈரான் எச்சரிக்கை விடுத்துள்ளது. எண்ணெய் விநியோகம் அதிகரிக்கப்படும் பட்சத்தில் அதனால் ஏற்படும் விளைவுகளுக்கு வளைகுடா நாடுகளே பொறுப்பு கூற வேண்டும் என ஈரான் தெரிவித்துள்ளது. ஈரானிடமிருந்து எண்ணெய் இறக்குமதி செய்வதற்கு ஐக்கிய அமெரிக்கா மற்றும் ஐரோப்பிய நாடுகள் தடை விதித்துள்ள நிலையில் ஈரானின் இந்த அறிவிப்பு வெளியாகியுள்ளது. மத்திய கிழக்கு நாடுகளிலிருந்து எண்ணெய் இறக்குமதி செய்யும் அளவை அதிகரித்துக் கொள்ளும் நோக்கில் சர்வதேச நாடுகள் முனைப்பு காட்டி வருகின்றன. இனி தொடர்வது கலை மற்றும் கேளிக்கை தகவல்கள். லாஸ் ஏஞ்சல்ஸில் நடைபெற்ற 69வது கோல்டன் குளோப் விருது விழாவில் தி ஆர்டிஸ்ட் என்ற கருப்பு வெள்ளை திரைப்படம் 3 விருதுகளை வென்றுள்ளது. இந்த பிரான்ஸ் நாட்டு திரைப்படம் சிறந்த நகைச்சுவை, சிறந்த நடிகர் மற்றும் சிறந்த பின்னணி இசை என 3 விருதுகளையும் தட்டிக் கொண்டுள்ளது. இந்த திரைப்படம் ஆஸ்கார் விருதுக்கும் பரிந்துரைக்கப்பட்டுள்ளமை குறிப்பிடத்தக்கது. தி அயர்ன் லேடி திரைப்படத்தில் மார்கரெட் தச்சர் பாத்திரத்தில் நடித்த மெரில் ஸ்ட்ரீப் திரை நாடக வகைப்படுத்தலில் சிறந்த நடிகைக்கான விருதினை வென்றுள்ளார். மார்கரெட் தச்சர் வேடத்தில் நடித்து கிடைத்த கோல்டன் குளோப் விருதுக்காக நன்றி கூறிய மெரில் ஸ்ட்ரீப் இங்கிலாந்து வரலாற்றுடன் தன்னையும் சேர்த்துக் கொண்டமைக்காக நன்றி கூறுவதாக விருது மேடையில் தெரிவித்தார். சுமார் 30 ஆண்டுகளுக்கு அதிக காலம் சினிமா துறையில் இருந்து பல விருதுகளை வென்றுள்ளவரான மெரில் ஸ்ட்ரீப் நடித்து 2011 வெளியான தி அயர்ன் லேடி திரைப்படம் அடுத்து நடக்க உள்ள ஆஸ்கார் விருதுகளுக்காகவும் பரிந்துரைக்கப்பட்டுள்ளமை குறிப்பிடத்தக்கது. 20ஆம் நூற்றாண்டில் பிரிட்டனில் நீண்டகாலம் பிரதமராக பணியாற்றிய இரும்பு பெண்மணியாக திகழ்ந்த மார்கரெட் தட்சரின் அரசியல் வாழ்க்கையை மையப்படுத்தி தி அயர்ன் லேடி திரைப்படம் எடுக்கப்பட்டிருந்தது. இனி வருவது விளையாட்டுச் செய்திகள். ஆஸ்திரேலியாவுக்கு எதிரான 4ஆம் டெஸ்ட் கிரிக்கெட் போட்டியில் இந்திய அணித் தலைவர் மகேந்திர சிங் தோனி விளையாட முடியாத நிலை ஏற்பட்டுள்ளது.
பெர்த்தில் நடைபெற்ற 3வது டெஸ்ட் கிரிக்கெட் போட்டியில் தாமதமாக பந்து வீசியமைக்காக டோனிக்கு போட்டி தடை விதிக்கப்பட்டுள்ளது. அத்துடன் அணித்தலைவர் மகேந்திர சிங் டோனிக்கு அபராதமும் விதிக்கப்பட்டுள்ளது. இதனால் அடுத்த போட்டியின் தலைமைத்துவம் வீரேந்திர சேவாக்கிடம் ஒப்படைக்கப்பட்டுள்ளது. வேகப்பந்து வீச்சாளர்கள் பெருமளவில் பயன்படுத்தப்பட்டமையால் இந்த தாமதம் ஏற்பட்டதாக தெரிவிக்கப்படுகின்றது. நெருக்கடிகளை எதிர்நோக்கியுள்ள இந்திய அணிக்கு இது மேலும் சிக்கலை தோற்றுவித்துள்ளது. ஆஸ்திரேலியாவுக்கு எதிரான டெஸ்ட் கிரிக்கெட் தொடரின் முதல் 3 போட்டிகளிலும் இந்தியா தோல்வியை தழுவியமை குறிப்பிடத்தக்கது. அடுத்து வருவது உலகின் முக்கிய நகரங்களுக்கான காலநிலை அறிக்கை. காலநிலை அறிக்கையை தொடர்வது முக்கிய நாணயங்களுக்கான மாற்றீட்டு விகிதம். அவை முக்கிய நாணயங்களுக்கான மாற்றீட்டு விகிதம். செய்திகளை நிறைவாக மீண்டும் தலைப்புச் செய்திகள். அரசாங்கம் விசுவாசமற்ற வகையில் பேச்சுவார்த்தையை இழுத்தடிக்கிறது. கிருஷ்ணாவுடனான சந்திப்பில் சம்பந்தன். விடுதலை புலிகளின் செயற்பாடுகள் குறித்து அவதானமாக இருக்குமாறு ஐரோப்பிய நாடுகளில் உள்ள தன தூதுவர்களுக்கு ஸ்ரீலங்கா பணிப்பு. வர்த்தகம், உயர்கல்வி உட்பட 9 ஒப்பந்தங்களில் கட்டாருடன் ஸ்ரீலங்கா கைச்சாத்து. பாகிஸ்தான் தலைமை அமைச்சர் பதவியிலிருந்து விலகுவதற்கு தயாராக இருப்பதாக யூசுப் ராசா கிலானி அறிவிப்பு. ரொமேனியாவில் நடந்த 4 நாட்களாக நடந்த ஆர்ப்பாட்டங்களை அடுத்து அரசு அதிருப்தியாளர்களுடன் பேச அரசு இணக்கம். இத்துடன் இந்த பிரதான செய்தி நேரம் நிறைவடைகிறது. மீண்டும் இன்னும் ஒரு செய்தியில் சந்திப்போம். நன்றி, வணக்கம்.